வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சம்மட்டி கொண்டு அடித்து ஒரே அடியாக ஒழித்து கட்டும் வேளையில் பாஜக இறங்கியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் சாடல். காந்தியை பிடிக்காதவர்களுக்கு அவரின் பேரிலான 100 நாள் வேலை திட்டத்தையும் பிடிக்கவில்லை என விமர்சனம். வேண்டப்பட்ட கார்ப்பரேட்டுகளின் பல லட்சம் கோடியை பாஜக அரசு ஒரே கையெழுத்தில் தள்ளுபடி செய்வதாக முதலமைச்சர் விமர்சனம். ஏழைகளின் சம்பள பணத்தை விடுவிக்க பணமில்லையா அல்லது மனமில்லையா என கேள்வி. மியான்மரில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக உருக்குலைந்த அடுக்குமாடி கட்டடங்கள். 1000 கடந்த உயிரிழப்பு எண்ணிக்கை. படுகாயமடைந்தோர் ஆயிரக்கணக்கானோர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதி. மியான்மரில் நிலநடுக்கத்தால் இடிந்து தரைமட்டமான கட்டிடங்களில் மீட்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெறுகிறது. கட்டிட இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்பு குழுவினர் மும்முரம். மியான்மர் நாட்டின் யாங்கூன் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்ட நிவாரணப் பொருட்கள். இந்தியா சார்பில் அனுப்பி வைக்கப்பட்ட 15 டன் பொருட்களை பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணிகள் தீவிரம். நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த மியான்மர் நாட்டுக்கு அனைத்து உதவிகளும் செய்ய இந்தியா தயார். பிரதமர் மோடி அறிவிப்பு. இந்தியாவை தொடர்ந்து மியான்மருக்கு உதவ தயார் என அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. உணவு, பாதுகாப்பான குடிநீர் உள்ளிட்ட உதவிகள் வழங்கப்படும் என்றும் தகவல். (2026) சட்டமன்ற தேர்தலில் தாவேகா திமுக இடையேதான் போட்டி என தாவேகா தலைவர் விஜய் பரபரப்பு பேச்சு. யாரும் எதிர்பார்க்காத வகையில் 2026 தேர்தல் இருக்கும் எனவும் கருத்து. நடுவுலதான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு போட்டியாக எந்த தலைவர்களும் இல்லை. சென்னை விமான நிலையத்தில் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. எல்லாரும் திமுகவை தான் போட்டியாக நினைக்கிறார்கள். நிச்சயமாக திமுகவுக்கு போட்டியாக யாரும் இல்லை. முதலமைச்சர் அவர்களுக்கு போட்டியாக வேறு எந்த தலைவரும் களத்தில் இல்லை என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து. 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா திமுக இடையேதான் போட்டி என்ற விஜய் பேச்சுக்கு பதிலடி. தாவேகா தலைவர் விஜய் முதலில் களத்துக்கு வந்து பணியாற்ற வேண்டும். பிரதமர் மோடி குறித்து விஜய் விமர்சித்த நிலையில் அண்ணாமலை விமர்சனம். ஏசி காரை தாண்டி வெளியே வந்தீங்க, எத்தனை முறை மண்டபத்தில் மீட்டிங் போட்டீங்க. அதனால சகோதரர் விஜயாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பேசுவதற்கு உரிமை இருக்கு. ஆனால் களத்தில் மக்கள் யாருக்கு யார் எதிரின்னு ஒரு ஓட்டர் முடிவு பண்றாங்க, ஒரு வாக்காளர் முடிவு பண்றாங்க, ஒரு தமிழ் சொந்தம் முடிவு பண்றாங்க. எப்படி முடிவு பண்றாங்க? சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரிப்பு. 1 கிராம் 8,360 ரூபாய்க்கும் சவரன் ஒன்று 66,880 ரூபாய்க்கும் விற்பனை.
செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தில் 4 ஆண்டுகளாக நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவி தற்கொலை. 3 முறை தேர்வு எழுதி 4வது முறை முயற்சி செய்து வந்த நிலையில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே முன்னாள் காதலனால் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைக்கப்பட்ட சிறுமி. 65 விழுக்காடு காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி உயிரிழந்த சோகம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பணம் செலுத்தாததால் சிறுவனை தூக்கிச் சென்ற கந்து வட்டி கும்பல். உயிர் பயம் காரணமாக காடுகளில் தலைமறைவாக உள்ள பெண் கூலி தொழிலாளிகளின் குடும்பத்தை காக்க உறவினர்கள் வலியுறுத்தல். மதுரை உசிலம்பட்டியில் காவலர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் டிஐஜி தலைமையிலான 500க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உடல்நலக் குறைவு காரணமாக வீரா என்ற சிங்கம் உயிரிழந்தது. இடுப்பு திசு பிரச்சினைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் உயிரிழந்தது. நீலகிரி மாவட்டம் உதகையில் குடியிருப்பு பகுதியில் ஹாயாக உலாவரும் கரடியால் மக்கள் அச்சம். கூண்டு வைத்து பிடிக்க வேண்டுமென வனத்துறைக்கு வலியுறுத்தல். மூன்றாவது நாளாக தொடர்கிறது எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தம். 4000க்கும் மேற்பட்ட லாரிகள் இயங்காததால் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். ரம்ஜான் பண்டிகையையொட்டி களை கட்டிய ஆட்டுச் சந்தைகள். கோவை, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஆடுகள் தலா 16,000 ரூபாய் வரை விற்பனை ஆனதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி. இரவும் பகலும் விமர்சிக்கப்படும் அமலாக்கத்துறை இதுவரை 22,000 கோடி பணத்தை கைப்பற்றியுள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. பொதுமக்களிடமிருந்து கொள்ளையடித்தவர்களின் பணம் மக்களிடமே திருப்பி கொடுக்கப்படும் எனவும் உறுதி. எழுபது ஆண்டுகளாக 11வது இடத்தில் இருந்த இந்திய பொருளாதாரம் வெறும் 7 ஆண்டுகளில் 5வது இடத்திற்கு முன்னேற்றம். உலகில் எங்கு சென்றாலும் இந்தியாவின் வளர்ச்சியை பற்றி மக்கள் ஆர்வமாக பேசுவதாக டெல்லியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேச்சு. ஏப்ரல் 4ஆம் தேதி இலங்கைக்கு பயணம் மேற்கொள்கிறார் பிரதமர் மோடி. இலங்கைக்கு இடம்பெயர்ந்த 45,000 தமிழர்களுக்கு வீடு கட்டிக் கொடுக்கும் திட்டம் உள்ளிட்டவற்றை தொடங்கி வைக்கிறார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கதுவா மாவட்டத்தில் வீர மரணமடைந்த பாதுகாப்பு படை வீரர் தாரிக் ஹுசைன் உடலுக்கு சம்பா பகுதியில் இறுதி அஞ்சலி. ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத தாக்குதலில் வீரர்கள் 4 பேர் வீர மரணம். தெலுங்கானாவில் காதலித்த 2 பெண்களையும் ஒரே மேடையில் கரம் பிடித்த இளைஞர். நீண்ட எதிர்ப்புகளுக்கு இடையே கைகூடிய முக்கோண காதலுக்கு பெற்றோர்களும் ஆசி வழங்கிய ருசிகரம். மியான்மர், தாய்லாந்தை தொடர்ந்து ஆப்கானிஸ்தானிலும் திடீர் நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 4.7 பதிவான நிலநடுக்கம் காரணமாக வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள்.
பிரதமர் நரேந்திர மோடி சிறந்த புத்திசாலி என்பதை கடந்து என்னுடைய சிறந்த நண்பரும் கூட. உங்களுக்கு சிறந்த பிரதமர் கிடைத்துள்ளார் என்றும் இந்தியாவை குறிப்பிட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புகழாரம். பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு எதிரான IPL லீக் போட்டி. சென்னை சூப்பர் கிங்ஸ் 50 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வி அடைந்ததால் ரசிகர்கள் அதிருப்தி. ஜோர்டானில் நடைபெற்ற ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி. 62 கிலோ எடைப்பிரிவில் இந்திய வீராங்கனை மனிஷா பன்வாலா தங்க பதக்கத்தையும் ஆன்டி பங்கல் வெண்கல பதக்கம் வென்று சாதனை. ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெற இருந்த கொல்கத்தா லக்னோ இடையிலான போட்டி 8ஆம் தேதிக்கு மாற்றம். ராமநவமி கொண்டாட்டங்களை தொடர்ந்து போட்டி மாற்றி அமைக்கப்படுவதாக BCCI அறிவிப்பு.